இவரோட ஒய்ஃப்க்கு கேன்சர்னும் இன்னும் 2 month தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இவரும் அதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டே வெளில வராரு. அப்போ அவங்க ஒய்ஃப் டாக்டர் என்ன சொன்னாங்க, எனக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கலாக பேசுகிறாங்க. இவரும் அது கோவமாயிட்டு, உனக்கு கேன்சரா, இன்னும் 2 month தான் நீ உயிரோட இருப்பியா, இதெல்லாம் பசங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு. இவங்களும் அதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டே வெளில வராங்க. அப்போன்னு பார்த்தா ஐயோ பொண்ணுக்கு ஸ்கூல் விட்ட டைம் வச்சு போய் கூப்பிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு போய் கேட் கிட்ட நிற்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வெளியிலே வரல. என்னன்னு போய் கிளாஸ் ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. இவங்க அதனால கோவமாயிட்டு அந்த பொண்ணை நல்லா போட்டு அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணும் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரூமில் போய் கதவு சாத்திக்குது. இவங்களும் டோரை தட்டி தட்டி கூப்பிட்றாங்க. பட் அந்த பொண்ணு வெளியிலே வரல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் சமைக்க போகிறாங்க. சமைக்கிறப்போ நிறைய திங்க் பண்ணுறாங்க. இப்போவே இவங்க இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க, நான் இல்லாதப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் சமைச்சு முடிச்சுட்டு பையனும் காலேஜ்லேருந்து வந்துருப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாப்புக்கு போய் கூப்பிட்டு வராங்க. அந்த பையன்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. பட் அந்த பையன் ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ணல. இவங்களும் வந்துடுறாங்க. அடுத்த நாளும் ஆயிடுது. இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சமையல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. பட் எல்லாரும் ஏதோ ஒரு குறை சொல்லி திட்டிடுறாங்க. இவங்களும் அதுக்கு ஃபீல் பண்ணாமல் அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னு ரெடி பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அவங்க பையனுக்குமே விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து காலேஜுக்குமே அமுச்சு விட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கேட்குறாரு. இவங்களும் தேடி பார்க்குறாங்க. பட் அது கிடைக்கல. அதனால அவர் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அதனால இவங்க அழுந்துக்கிட்டே, அட்லீஸ்ட் நீங்கள் என்னை ஹாப்பியாக வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, என்னை திட்டாமையாவது இருங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களும் அழுதுகிட்டே சரி நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வைக்கிறாங்க, எது எது எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா டேப்லெட்ஸ்லையும் யாரோட டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சிடுறாங்க. நைட்டுமே ஆயிடுது. இவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டப்போ, நான் இருக்கிற 2 month ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க ஹஸ்பண்டுமே ஏதோ திங்க் பண்ணி சரி ஓகே இவளும் இன்னும் 2 month தான் இருப்பா, அது வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி நானே கூப்பிட்டு போகிறேன் உன்னை வெளியில், எங்கெங்கே போகணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அடுத்த நாள் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறாங்க அண்ணாக்கு இந்த டேப்லெட்லாம் கொடுத்துரு, 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களுமே ஹாப்பியாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க சின்ன வயசில் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதுலாம் ஞாபகம் வருது. எவ்வளோ ஹாப்பியாக நம்ம சந்தோஷமாக இருந்தோம்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த சைடு அந்த பொண்ணு அவங்க அண்ணாக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து அமுச்சுடுவான். அந்த பையன் அந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு ஏதோ காலேஜில் காம்படிஷன் சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பான். திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். இவ்வளோ அவங்க அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவா. அங்கே வந்து டாக்டர் இது கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்ற டேப்லெட், யார் இது சாப்பிட்றது அப்படின்னு கேட்டோன்னே இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகி அந்த டேப்லெட்ஸை பார்த்தா அவங்க அம்மா நேம் அதில் எழுதியிருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸும் பார்த்து அவங்க சின்ன வயசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா என்னம்மா எங்ககிட்ட மறைச்சிட்டியே உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட உயிரோடு இருப்பாங்க, அது வரைக்கும் அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே அவங்களுக்கு எதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க அப்பாவும் இந்த சைடு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஸ்கூல்மேட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த பார்ட்டிக்கு இவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. இவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுறாங்க. லாஸ்ட்டாக என் பசங்களை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பசங்களுமே அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாமே அங்கே பண்ணுறாங்க. இவங்க அம்மாவும் கண் கலங்கி எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு சாங்கோட இவங்க ஹஸ்பண்டுக்கு பூ கொடுத்து ஹாப்பியாக முடிச்சிடுறாங்க.